ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச விரதம் இருப்பவர்கள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் இருக்குது. நிறைய பேர் 48 நாட்கள் விரதம், 21 நாட்கள் விரதம், 7 நாட்கள் விரதம்லாம் இருக்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க. நீங்களும் இந்த தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெறுங்கள். தைப்பூச விரதம் இருந்தால் தலையெழுத்தே மாறும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. சரி, முதலில் தைப்பூச விரதம் என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முதல் நீங்க விரதம் இருப்பதற்கு தொடங்கலாம். சரி, இப்போ தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு உண்டான சந்தேகத்திற்குண்டான கேள்விகளை ஒவ்வொன்றாக பார்த்துடலாமா? முதல் கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு தான் விரதம் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் மாலை அணிந்து விரதம் இருந்தாலும் சரி, அணியாமல் விரதம் இருந்தாலும் சரி, அதை பற்றி தப்புமே கிடையாது. அது உங்களுடைய விருப்பம்தான். சரி, இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விரதம் இருப்பவர்கள் டீ குடிக்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் காலையில் ஒரு டீ, மாலையில் ஒரு டீ குடிங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டீ குடிப்பாங்க. ஆனால் அதை விட்டுருங்க இந்த விரத நாட்களில் மட்டும். மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டில் தூங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அதனால் அவங்க வசதிக்கு ஏற்பாடு போல் பார்த்துட்டு நீங்கள் பெட்டில் தூங்கலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே படுத்தா முதுகு வலி வந்துடும். அதனால் அப்படி உள்ளவங்கெல்லாம் பெட்டில் படுத்துக்கோங்க. எனக்கு கீழே படுத்தாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக தரையில் படுத்து நீங்கள் தூங்கலாம். சரி, அடுத்து நான்காவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு போடலாமான்னு கேட்டிருக்காங்க. செருப்பு மாலை அணிபவர்கள் கண்டிப்பாக செருப்பு போடாமல் விரதம் இருங்கள். மாலை அணியாமல் விரதம் இருப்பவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து செருப்பு போட்டுக்கோங்க. மாலை போட்டவர்களும் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக செருப்பு போட்டாதான் முடியும்னு சொல்லி இருக்கிறவங்க கண்டிப்பாக செருப்பு போட்டு நீங்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம். அடுத்து ஐந்தாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு வீட்டிற்கு செல்லலாமா? நீங்கள் கண்டிப்பாக இறப்பு வீட்டிற்கு மட்டும் செல்லக்கூடாதுங்க. நீ விரதம் இருப்பவர்கள் மட்டும் செல்ல வேண்டாம். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆறாவது, வீட்டில் அசைவம் சமைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. வீட்டில் நீங்கள் விரதம் இருப்பீங்க, உங்களோட குழந்தைகள்லாம் விரதம் இருக்க முடியாத நிலையில் நீங்கள் அவர்களுக்கு அசைவம் செய்து கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் சாப்பிடாதீர்கள். முடிந்த அளவுக்கு இந்த 6 நாட்களும் வீட்டிலும் அசைவம் செய்யாமல் இருப்பதற்கு பாருங்கள், ரொம்பவே நல்லது. ஏழாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வீடு துடைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் தினமும் வீடு துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னக்கூட்டி வீடு பூஜை பாத்திரங்கள் எல்லாருமே சுத்தப்படுத்தி வச்சுருப்பீங்களா? அதனால் இந்த தினமும் துடைக்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லைங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். பூஜை அறையை மட்டும் வேணால் தினமும் சுத்தம் செய்யலாம். எட்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு வேளையிலும் பூஜை செய்யணுமா? நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் கட்டாயமாக காலையிலும் இறை வழிபாடு செய்யுங்கள். அதே போல் மாலையிலும் இறை வழிபாடு செய்யுங்கள். இந்த தைப்பூசம் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்பவர்கள் சட்கோணம் வரைந்து அதில் ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் தைப்பூச விரதம் 6 நாள் இருக்க போகிறீங்களாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி நீங்கள் கூட்டிகிட்டே வாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் தினமும் ஓம் சரவணபவ அந்த சட்கோணத்தில் 6 தீபம் ஏற்றுங்கள். அதுவும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. உங்களால் முடியலன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சரி, அடுத்தது 9வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தலைக்கு குளிக்கணுமா? உங்களால் முடிந்தால் கட்டாயமாக தலைக்கு குளித்து விடுங்கள். ஒரு சில பேருக்கு குளிச்சா சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கும். அப்படி உள்ளவங்க தினமும் குளிப்பதை தவிர்த்து விட்டு விரத நாட்களில் செவ்வாய் வெள்ளி குளித்து விட்டு விரதம் தொடங்குற நாட்களையும் குளித்து விட்டு தைப்பூச நாளும் தலைக்கு குளியுங்கள். அடுத்து 10வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்பவர்கள் எவ்வாறு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்? வேலைக்கு செல்கிறவங்க ஒருவேளை காலையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி காலையில் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க மாலையில் ஏதாவது ஒரு நேரமாவது கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள்.
தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக கலவை சாதம் வைங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்த என்ன முடியுதோ அந்த கலவை சாதம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அடுத்து கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதம் இருக்கலாமா, கோவிலுக்கு செல்லலாமா? பெண்கள் மாதவிடாய் இருக்கும் காலத்தில் நீங்கள் தாராளமாக தைப்பூச விரதம் மேற்கொள்ளலாம். ஆனால் பூஜை அறையில் சென்று தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. மனதில் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், பாராயணம், பாடல்கள் எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் செல்லலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக கோவிலுக்கு செல்லவே கூடாதுங்க. யாரும் மறந்து விடாதீர்கள். தாராளமாக நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இதை யாரை அபசக்கூடன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இயற்கை, யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் மனதில் எந்த விதமான ஒரு கவலையும் கொள்ளாமல் நீங்கள் தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெறுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.